ஹாய் வணக்கம். இந்த ஆல்பம் ஒர்க் பார்த்திங்கன்னா மாண்டசரி ஆல்பம் ஒர்க் குரூப் ஆக்டிவிட்டி இப்போ நான் பண்ணியிருக்கிறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்திங்கன்னா போனஃபைட் லெட்டர் ஒட்டணும். செகண்டில் பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் கொடுத்துருக்க எத்தனை டாப்பிக்கோ அதோட ஹெட்டிங்ஸை போட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் வந்து சாட் ஜிடிபியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேரா வேணுமோ அத்தனை பேரா கிடைக்கும். அதோட ஹெட்டிங் போட்டு கேட்டிங்கனாலே அது அந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் ஸ்டோரி 10 கொடுத்துருந்தாங்க எனக்கு. நான் 10ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். பிக்சர் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் எடுத்து இது பார்த்திங்கன்னா ஸ்டோரி புக் வந்து கடையில் இருக்கும். நம்ம அது வாங்கி பிக்சர் கட் பண்ணி அந்த ஸ்டோரியை சின்னதாக சாட் ஜிடிபியில் போட்டிங்கன்னா டெவலப் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நான் வந்து ஒரு 8-10 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பிக்சரும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டியாச்சு. என்னோடய 10 ஸ்டோரியும் இதில் தான் இருக்குது. இதில் வந்து 3 கலர் பண்ண சொல்லியிருந்தாங்க. எல்லோ அண்ட் பிங்க் அண்ட் ப்ளூ 3 பார்ட் கொடுத்துருந்தாங்க. குரூப் ஆக்டிவிட்டி வந்து 3 கலரில் நம்ம சேட் வந்து ஸ்பைரல் போடணும். நானும் 3 கலரில் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரைம்ஸ் 10 ரைம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம சாங்ஸை வந்து டெவலப் பண்ணி எழுதிக்கலாம். இதுக்கும் சில்ட்ரன்ஸ் ரைம்ஸ் இருக்கும். நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இல்லை யூடியூப்பில் எதுலனாலும் க்ரோம்லலாம் இருக்குது. பிக்சர் மட்டும் வாங்கி நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரூட் சாங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்பபெட் சாங். இப்போ இது வந்து ஷேப் 3வது ஷேப்ஸ் ரைம்ஸ் எழுதியிருக்கேன். 4-5 லைன் வர மாதிரி எழுதிக்கோங்க. அதை சுற்றி பிக்சர் கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சீசனுக்கு அதே மாதிரி தான். இண்டெக்ஸ் பத்து ரைம்ஸ் முடிஞ்ச பிறகு அடுத்தது வந்து பப்பட் ஷோ. இதுவும் சாட் ஜிடிபியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு பேராகிராஃப் கிடைக்கும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட் பப்பட் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பப்பட் அதை வச்சு நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதோட சின்ன எக்ஸாம்பிள். அப்புறம் ஃபிங்கர் பப்பட். இதுவும் அதே மாதிரி தான். வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் இருக்குது, பின்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. நம்ம நிறைய இதில் கேட்டால் நமக்கு ரெஃபரல் வீடியோ நிறைய கிடைக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள் 4 லைனில் எழுதிட்டு 2-3 பிக்சர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவுட்டோர் விசிட். இதுவும் நம்ம ஸ்டிக்கர் 5 ரூபா 10 ரூபாயில் இருக்குது. வாங்கி ஒட்டிட்டு எக்ஸாம்பிள் ஒரு 4-5 லைனில் எழுதிக்கோங்க. விரிவாக்கம். அதுக்கப்புறம் கேம்ஸ். இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ்ன்னு இருக்கும். இன்ட்ரடக்ஷன் பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டோர் கேம்ஸ் பிக்சரும் ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்டோர் கேம்ஸ் டெமானினேஷன் வந்து நீங்கள் வந்து சாட் ஜிடிபியில் போட்டிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் அதில் எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவுட்டோர் கேம் பிக்சர். அவுட்டோர் கேம் பற்றி 4-5 பிக்சர் ஒட்டிக்கோங்க. 5 ரூபா 10 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஸ்டேஷ்னரி கடையிலே இருக்குது.